மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பரபரப்பான களங்களை நோக்கி தமிழ்நாடு அரசியல் தேர்தலுடைய காலம் நெருங்க நெருங்க அரசியல் களம் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா, முதல் முறையாக விஜயை அடிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அதிமுக முதல் முறையாக நேரடியாக விஜயை தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனாவுக்கு போகிற பக்கம்லாம் அடி விழுந்துட்டு இருக்குது. அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இன்னைக்கு கடுமையான மரண அடி கொடுத்து ஒரு வார்னிங்காக கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அலறி அடிச்சு ஓடி அந்த ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டு கிடக்கிறாரு. அந்த அளவுக்கு தரமான சம்பவங்கள் நடந்திருக்குது. இதில் எல்லாராலும் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, அதிமுக தான். ஏன்னா அதிமுக எப்படியாவது விஜய் நம்ம கூட வந்துருவார், நம்ம எடப்பாடி ஐயா ஒரு முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர், இப்படி நம்ம எப்படியாவது திரும்ப ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு எவ்வளோ ஸ்கெட்சு போட்டு பார்த்தாரு. பிள்ளையார் சொல்லிலாம் போட்டுருச்சுலாம் சொன்னார். ஆனால் எதுவுமே கடைசி வரைக்கும் வேலைக்கு ஆகலை. விஜயும் எனக்கு தான் முதலமைச்சர், நான் இன்னைக்கு நானே முதலமைச்சருங்கிறாரு. எடப்பாடியும் நானே முதலமைச்சராக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதால இந்த கூட்டணி கை கூடலை. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி இழுபறியாக இருந்த நேரத்தில், இப்போ நேற்று முந்தினத்து விஜய் பேசக்கூடிய நேரத்தில், நாங்களாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு விஜய் தன்னை சொல்லும்போது, விஜய் எப்போவுமே எதிரில் இருக்கவங்க டேமேஜ் பண்ணி அவருக்கு ஒரு பழக்கம். அதில் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி, இப்போ ஆளக்கூடிய கட்சி, ரெண்டு பேருமே ஊழல்வாதிகள், ஊழல் கட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை விஜய் அந்த இடத்துல பயன்படுத்தினார். இது அதிமுகவுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டுருச்சு. இந்த எந்திரன் படத்தில் சிட்டி ரோபோட்டுக்கு திடீர்னு ஒரு கோபம் வந்துடும். அந்த கோபம் வந்தோன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. சிட்டி கோவப்படுது, சிட்டிக்கு கோபம் வருது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்கள. அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுகவுக்கு கோபம் வந்தோன்னா அது எல்லாருமே இன்னைக்கு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா அதிமுகவுடைய அஃபிஷியல் ஐடி விங் அவங்களுடைய சார்பில் வந்து ஒரு நீண்ட பதிவு ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அதில் அவங்க குறிப்பாக அவங்க பயன்படுத்தக்கூடிய முதல் வார்த்தையை பனையூரின் பண்ணையார் அவர்களே அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. விஜயை இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. பனையூரின் பண்ணையார் அவர்களே, ஊழல் அப்படின்னா உங்களுக்கு முதல் என்னன்னு தெரியுமா? ஊழல் அப்படின்றதுக்கான பொருள் என்ன தெரியுமா? யார் ஒருத்தர்கிட்ட அவருடைய அனுமதி இல்லாமல் முறை தவறி எந்த ஒரு பணம் வசூலிக்கப்படுதோ, பணம் பறிக்கப்படுதோ, அதுக்கு பேர் தான்ப்பா ஊழல். அப்படி பார்த்தனா உன்னுடைய ஒவ்வொரு திரைப்படமும் பிளாக்ல தானே டிக்கெட் விற்கிறீங்க. பிளாக்ல டிக்கெட் விற்கக்கூடிய ஒரு ஸ்கேம் தானே அந்த இடத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது மூலியமா தானே கோடி கோடியா நீங்க பணம் சேர்த்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இருக்கிறதுலே ஆகப்பெரிய ஊழல்வாதி இந்த விஜய் தான், ஆகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிமுகவுடைய தரப்புல வந்து விஜயை டைரக்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அதிமுகவுடைய பல பேச்சாளர்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கூட சில மேடைகளில் இன்னைக்கு விஜய்க்கு எதிரான கருத்துக்களை இன்னைக்கு ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டணி இனி ஒன்று கூடாது அப்படின்றது புரிஞ்சு போனதால இப்போ விஜயை டைரக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் அதிமுகவுக்கு ஊழல் அப்படின்னா அவங்களால பொறுக்க முடியல. விஜய் வந்து அவங்கள ஊழல் கட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னதில்ல. அவங்க சொன்ன பாயிண்ட்லாம் ஓகே தான். விஜய் வந்து ஊழலுக்கு எதிராக பேசுறாரு. இவர் இதை சினிமாவில் பேசியிருக்கணும் இல்லையா? நான் ஊழலுக்கு எதிரான ஒரு மனுஷன், யாருமே வந்து பிளாக்லலாம் டிக்கெட் வாங்கி படம் பார்க்கவே கூடாது, முதல் நாள் முதல் காட்சி 3000 ரூபா 5000 ரூபாய்க்குலாம் டிக்கெட் வித்துட்டு இருக்குது, அப்படிலாம் யாரும் பார்க்கக்கூடாது, என்ன உண்மையாக நீங்கள் மதிக்கிறதா இருந்தால் நேர்மையாக டிக்கெட்டில் தேட்டரில் என்ன ரேட் விற்கிதோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையாக பேசியிருக்கணும். இது வரைக்கும் பேசுனது கிடையாது. தன்னோட படம் தடப்படும் போது அதுக்கும் வாயை திறந்து பேச மாட்டாரு. சினிமா துறையில் பலர் மேலே அழுத்தம் கொடுக்கப்படும் போது அன்றைக்கும் வாயை திறந்து பேச மாட்டாரு. அந்த மாதிரி இப்பயும் அவர் இருக்கார் இல்லையா? அதனால் இன்றைக்கி அதிமுக சொல்கிறது ஓகே, அந்த விஜய் வந்து பிளாக்ல டிக்கெட் வித்ததோ, அது மூலிமா பணம் சேர்த்ததோ, இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஓகே. ஆனால் அது அதிமுக சொல்லும் போது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்தியாவிலேயே அவங்களுடைய கட்சியுடைய தலைவி தான் A1 குற்றவாளி, ஊழலுடைய வழக்கில் அந்த சொத்து குவிப்புடைய வழக்கில் A1 குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய பல அமைச்சர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய கேஸ் இழுபறியாக கிடக்குது. அதனால தான் வேற வழி இல்லாமல் பாஜக கூட கூட்டணி, பாஜக இழுப்புகளாக இன்னைக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் அந்த ஊழல் தான் அதுக்கு குற்றச்சாட்டு. ஆனால் ஊழல், அவங்கள பார்த்து ஊழல்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கோபம் வருது பாருங்க. அதனால தான் அந்த சிட்டிக்கு கோபம் வருது அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பெரிய அளவில் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அதில் அவங்க ஒரு வார்த்தை விஜய் பார்த்து சொல்லும் போது, விஜய் அந்த இடத்துல சொன்னார்ல, அதிமுக வந்து அதிமுக பேரை கூட சொல்லலை அவர், இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் மத்திய அரசுக்கு பாஜகவுக்கு வந்து அடிமையாக கிடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் விஜய். அதுக்கு இப்போ அதிமுக என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, மத்திய அரசுக்கு அடிமையாக இருப்பது அப்படின்றது அதிமுகவுடைய வரலாறுலே கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நாங்களாம் மத்திய அரசுலாம் என்றைக்குமே அடிமையாக கிடந்தது கிடையாது, அப்படிலாம் எங்கள் வரலாறுலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதுமே மாநில நலன், மாநிலத்துடைய உரிமைக்கெல்லாம் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழக உரிமைக்காக போராடி நீதியை பெற்று வாதாடி கூடிய ஒரு இயக்கம் தான்
இந்த அஇஅதிமுக நாங்களாம் என்னைக்குமே மத்திய அரசு கிட்ட நாங்க அடிமையா இருந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையே மத்திய அரசுங்கிறீங்க. உங்க வாயிலிருந்து அந்த தப்பி தவறி கூட ஒன்றிய அரசுன்ற வார்த்தை வர மாட்டேங்குது. நியாயமான பெயர் ஒன்றிய அரசு தான், அவங்க மத்திய அரசு கிடையாது, ஒன்றிய அரசு தான். அந்த ஒன்றிய அரசுன்ற வார்த்தை கூட உங்க வாயில வர மாட்டேங்குது. நீட் எக்ஸாம் நீங்க எல்லாம் இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறதால தான் இவங்களை வச்சு நம்ம என்ன வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீட் எக்ஸாம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலையில கொண்டு வந்து திணிச்சு அனிதா மாதிரியான பல மாணவர்களை இன்னைக்கு நம்ம பலி கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறது காரணமோ உங்களுடைய அந்த அடிமை சேவகத்தால தான். இதே எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபிஐயோட மேடையில் கூட போய் சொன்னாரு, நாங்க மனம் விரும்பிலாம் சிஏஏ சட்டத்தை ஆதரிக்கல, வேற அந்த அளவுக்கு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, பாஜக எங்களுக்கு அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதே எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. அப்ப பாஜக என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு அடிமைகளா தான் இத்தனை காலமா இருந்துகிட்டு, ஆனா இப்போ பஞ்ச் டைலாக் மட்டும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வரலாறுலே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவா இருக்கட்டும், விஜயோடைய தாவேகாவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பாஜகவோட விஷயத்துல அப்படியே ஒட்டு மொத்தமா சரண்டர் ஆகி கிடக்குறாங்க. விஜயை இந்த அளவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்னன்னா, அவர் படத்துக்கு சென்சாரே கொடுக்க முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க. இப்ப இந்த ஒதுக்கி வச்சதோட விளைவு என்ன தெரியுமா? இனி மறு தீர்ப்பு வரப்பட்டு இந்த படம் ஒரு மார்ச் மாசத்துல வெளிவரும் அப்படின்னு பார்த்தா, தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அன்னைக்கு விஜய் ஒரு வேட்பாளராக இருப்பாரு, ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இருப்பாரு. ஒரு வேட்பாளருடைய திரைப்படம் அன்னைக்கு வெளிவர முடியாது. எப்படி நரேந்திர மோடின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அது தேர்தல் நேரங்கிறதால அந்த படங்க ஒரு கட்டத்தில் ஒதுக்கி வச்சிட்டாங்க. அந்த மாதிரி விஜயோடைய படமே ரிலீஸ் ஆகுறது பெரிய சிக்கல் ஏற்படும். அப்ப விஜயோடைய படமே ரிலீஸ் ஆகிற அளவுக்கு இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் என் வாயிலிருந்து மோடி, அமித்ஷா, பாஜக இதெல்லாம் நான் பேச மாட்டேன்னு விஜய் எவ்வளவு பம்மி போய் கிடக்கிறாரோ, அதே மாதிரிதான் அதிமுகவும் அவங்க வாயிலிருந்து அந்த ஒன்றிய அரசு, பாஜகவுக்கு எதிரான கருத்துக்கள், மதவெறுப்பு கோட்பாடுக்கு எதிரான வார்த்தைகள் எதுவுமே வராது. ஆனா அவங்கள பார்த்து யாராவது அடிமை சொல்லிட்டானா அவங்களுக்குலாம் கடும் கோபம் வந்துடும். அடுத்த லைன் பாருங்க, இதுதான் வேற லெவல். அதிமுக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தன் திரைப்படம் வெளியாவதற்காக அன்றைய முதலமைச்சருடைய வீட்டில் 5 மணி நேரம் கை கட்டி காத்திருந்தீர்களே, அப்படி கை கட்டி காத்திருந்து வெளியிட்ட திரைப்படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் விஜய் போய் அம்மா வீட்டில் போய் இப்படி கை கட்டிட்டு போய் நின்றாரு, மாண்புமிகு அம்மா அவர்கள் வெயிட் இப்படி சொன்னாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அதிமுக சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, மனுஷன் 5 மணி நேரம் காத்திருக்கிறாருப்பா. இவ்வளவு பெரிய கரூர் பிரச்சனை நடக்கும்போது கூட 5 நிமிஷம் கூட மனுஷன் நிக்கல, அலறி அடிச்சுட்டு ஓடினாப்புல ஒரே ஓட்டம். ஆனா தன்னுடைய படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மனுஷன் 5 மணி நேரம் அங்கே நின்றுக்கிறாரு. இதெல்லாம் ப்ரௌட் ஆஃப் யூ. விஜய்க்கு நம்ம உண்மையில ப்ரௌட் பண்றோம். அந்த அளவுக்கு மனுஷன் 5 மணி நேரம் அந்த இடத்துல காத்திருக்கிறாரு. இந்த உண்மையெல்லாம் இன்னைக்கு அதிமுக தோண்டி வெளியில எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அதுல கொடுமை என்ன தெரியுமா? இப்படி 5 மணி நேரம் காக்க வச்சு இவ்வளோ அளவுக்கு விஜய் இந்த அளவுக்கு அங்க டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா இன்னைக்கு மேடையில் என்னன்னா, அம்மா அப்படி ஆட்சி செஞ்சாங்க, அம்மா பயங்கரமான ஒரு ஆளுமை. நேத்து மேடையில விஜய் வச்சுக்கிட்டு கூட யாதவ் அர்ஜுனா பேசுறாரு, மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் அப்படி இருந்துச்சு, மாண்புமிகு அம்மா அப்படிப்பட்ட ஆளுமை அப்படிங்கிறாங்க. ஆனா திமுக உங்களுக்கு எதிராக எதுவுமே செய்யல. நீ திமுக மேல இவ்வளோ பழி சுமத்தி கூட உன்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல, அப்படின்னு தட்டி விட்டு போறாங்க. அந்த திமுக தீய சக்தியா, மோசமான ஒரு கட்சியா, உங்களை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி 5 மணி நேரம் உன்னை அங்க கொடநாடு ஆபீஸ்ல நிக்க வச்சிருக்காங்க, கொடநாடு பங்களா வாசல்ல வாட்ச்மேனா உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அப்போ கூட அந்த அம்மாவை பத்தி வாய் திறக்க மாட்டாரு, அந்த அம்மா செஞ்ச ஊழலை பத்தி வாய் திறக்க மாட்டாரு. ஆனா எதுவுமே இதுக்கு சம்பந்தமே இல்லாத திமுக பிடிச்சி இழுப்பாங்க. ஓகே, இப்ப அதிமுக விஜய்க்கு எதிராக சொல்லக்கூடிய அடுத்த டைலாக் என்னன்னா, அதிமுக ஆட்சியில அதிமுக பத்தி ஊழல் ஆட்சின்னு சொல்லி இருக்கிறப்பா விஜய், அந்த அதிமுகவுடைய ஆட்சியில கல்வி அமைச்சராக இருந்தவர் தான் செங்கோட்டையன், அந்த செங்கோட்டையனை கூட வச்சுக்கிட்டா நீ ஊழலை பத்திலாம் பேசுற அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு டைரக்டா இறங்கி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையால லாஜிக்கான ஒரு கேள்வி. இப்ப அதிமுக ஊழல் செஞ்ச கட்சி அப்படின்னா, அந்த ஊழல் கட்சியில அந்த ஊழல் ஆட்சியில ஒரு அங்கம் வகிச்சவர் தான் செங்கோட்டையன். அப்ப அந்த செங்கோட்டையன் நீ எப்படி கூட சேர்த்த? நான் ஊழலுக்கு அப்பாற்பட்டவன், துளி அளவு கூட என்கிட்ட ஊழல் வராது, ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் விஜய் அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசினா, அந்த ஊழல்வாதிகளை கூட வச்சுக்கிட்டு, ஏன்னா செங்கோட்டையன் மேல இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது எப்பேற்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இப்பேற்பட்ட நபர்களை கூட வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஊழல் பத்தி பேசுறது உனக்கு ஒரு படியாச்சும் தகுதி இருக்குதா அப்படின்னு மக்கள் விஜயை நோக்கி கேள்வி கேட்கறாங்க. அதே கேள்வி அதிமுக கேட்கறாங்க. ஏன்னா விஜய் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு வாயளவில் சொல்லுவாரே தவிர, அவரை சுத்து போட்டிருக்கிறதுக்கு முழுக்கவே பாஜக தான். இன்னைக்கு விஜயோட ஐடி விங் பொறுப்பா இருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார், விஜயோடைய கட்சியோடைய ஆப்பை கிரியேட் பண்றது பிஜேபியை சேர்ந்தவங்க கிரியேட் பண்ணி தராங்க. விஜயோடைய கட்சியில் இப்போ சமீபத்தில் சேர்ந்திருக்கிறது புதுச்சேரியோட பாஜக தலைவர் சுவாமிநாதன் இப்போ அந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ட்விட்டர் மாதிரியான சோசியல் மீடியாவுக்குள்ள புஷ் இந்தியான்னு ஒருத்தர் எழுதிட்டு இருப்பாரு, ஃபுல்லா பாஜகவுடைய ஆதரவாளர், RSS அபிமானி அவரு. அந்த நபர் இன்னைக்கு தாவேக்கால போய் சேர்றாரு. இப்படி விஜயை சூழ்ந்து எல்லாமே பாஜக தான் விஜயை சூழ்ந்து, RSS விஜயை சூழ்ந்து இருக்கும்போது, ஆனா பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படிம்பாரு.
ஊழலுக்கு எதிரான ஒரு விஜயம் பாரு, ஊழல்வாதிகளை கூட வச்சுக்கிட்டு இருப்பாரு. இதுதான் விஜயோடைய குளறுபடி கொண்ட ஒரு அபத்தமான ஒரு அரசியல் அப்படின்னே சொல்லலாம். இறுதி அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, கரூர்ல 41 உயிர் பறி போச்சே, அந்த 41 உயிர் பறி போறதுக்கும் விஜயும் ஒரு காரணம். அது அழுத்தமா சொல்றாங்க, விஜயும் அதுக்கு ஒரு காரணம். ஆனா அந்த இடத்துல 72 நாளைக்கு வீட்டுக்குள்ள பதுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியிலே வரல, 15 நாள் கட்சி ஆபீஸை இழுத்து மூட்டின ஒரு நபர் நீங்களாம் எங்களை பத்தி எங்க இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? அதனால இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு அதுல உணர்வு வார்த்தையோட சொன்னாங்க, இந்த மாதிரி உலக வரலாறுலேயே யாராவது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டா இழப்பை சந்திச்சவங்க இருந்தா அவங்கள நம்ம நேர்ல போய் சந்திக்கிறது தான் வரலாறே தவிர, அதுதான் யதார்த்தமே தவிர. ஆனா அந்த விஜய் உலக வரலாறுலேயே எப்படி பண்ணாருன்னா, அவங்கள தன்னுடைய பனையூர் பங்களாவுக்கு வர வச்சு கண்ணில் கிளிசரின் போட்டு செயற்கையை அழுது காமிச்சு இப்படிப்பட்ட வேலை செஞ்ச இந்த விஜய்க்கு உண்மையாவே டாக்டர் பட்டமே தரலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக இன்னைக்கு சும்மா இறங்கி அடிச்சு வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. இறுதி அதிமுக சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்களாம் எங்க கழகத்தை பத்தி மனப்பாடம் பண்ணி ஒப்பி வைக்கிறிய, நீங்களாம் குப்பைக்கு சமம்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு சும்மா அதிரடியா முடிச்சிருக்கிறாங்க. உண்மையில அதிமுகவா அப்படி பேசுறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருந்தாலும், ஆனா இதெல்லாம் பேசுறதுக்கு துளி அளவு கூட அதிமுகவுக்கு எந்த ஒரு யோகியமே இல்லை. அதிமுக பேசுன நியாயமான கருத்து பேசியிருக்காங்க. ஆனா அதை சொல்றதுக்கான அந்த அருகதை அதிமுகவுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, இதே கரூர் மரணத்தை வச்சு அதிமுக எவ்வளோ ஒரு மலிவான அரசியல் செஞ்சாங்க. அந்த மரணம் பிணத்து மேல நின்று அரசியல் செய்வாங்கல்ல, அப்பேற்பட்ட அரசியலை தான் அதிமுக செஞ்சாங்க. அந்த இடத்துல விஜய் நல்ல விஜயால இப்பேற்பட்ட ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு. அப்ப அந்த இடத்துல விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க, திமுக உள்ள புந்து கழுத்து நெச்சு சாவடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்புனாங்க. அந்த பொய்யை எடப்பாடி பழனிசாமி தனக்கான அரசியல் ஆயுதமா மாற்ற ஆரம்பிச்சாரு. இந்த கூட்ட நெரிசலுக்கு திமுக தான் காரணம், முறையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யல, மற்ற இடங்கள்ல பிரச்சனை வரல, கரூர்ல மட்டும் எப்படி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இதை தொடர்ந்து திமுக தான் காரணம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு மலிவான அரசியல் செஞ்சாரு. கடைசியில் இது சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடும்போது, சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி கேஸ் போடும்போது கூட அதிமுகவை சேர்ந்தவங்க அங்க யாரெல்லாம் இழப்புகளை சந்திச்ச, அந்த மரண வீட்டை சேர்ந்த இழப்புகளை சந்திச்சவங்க இருப்பாங்களோ அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரோம், உங்களுக்கு நாங்கள் இழப்பீடு அதிகமாக வாங்கி தரோம், நீ வந்து கேஸ் கொடு அப்படின்னு சொல்லி போலியான கையெழுத்துகள் வாங்கி சிபிஐக்கு கேஸ் போட்டதுலுமே அதிமுகவோட பங்கீடு அதில் பெரிய அளவில் இருந்துச்சு. இப்படி திமுக மேல பழிய சுமத்துறதுக்காக இப்பேற்பட்ட மலிவான அரசியல் செஞ்ச அதிமுகவுக்கு அதில் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அதனால இந்த இடத்துல பொறுப்பு இல்லாம தன்னை நம்பி வந்த மக்கள் கொத்தா சாகும் போது அவங்கள கிட்ட பொறுப்பு இல்லாம அலறி அடிச்சு ஓடின விஜய் எப்படி இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு தகுதி இல்லாத ஒரு நபரோ, அதே நேரத்தில் அந்த மரணத்தை வச்சு இங்க ஒரு மலிவான அரசியல் செய்யக்கூடிய அதிமுகவும் இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு துளி அளவும் தகுதி இல்லாத ஒரு நபர்கள். இவங்க எல்லாருமே பாஜகவுக்கு பயந்து, பாஜகவை பார்த்தாலே அலறி அடிச்சுக்கிட்டு பாஜகவுக்கு அடிமைகளா வாழக்கூடிய ஒரு நபர்கள் தானே தவிர, இவர்களால தமிழ்நாடு அரசியலுக்கோ தமிழ்நாடு மக்களுக்கோ துளி அளவு கூட எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு இவங்க மாறி மாறி போடக்கூடிய சண்டைகள்லயே அது வெட்ட வெளிச்சமாகுது. ஓகே, அடுத்த மேட்டர் தான் இன்னும் சூப்பர் மேட்டர்னு சொல்லலாம். ஆதவ அர்ஜுனாவுக்கு இன்னைக்கு செம்ம அடி உழுதுட்டு கிடக்குது. போகக்கூடிய இடமெல்லாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு செம்ம அடி. மனுஷன் இனிமேல் வீட்டை விட்டு வெளில வருவாரா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் ஆயிருக்குது. அதாவது மேட்டர் என்னன்னு பார்த்தோம்னா, ஆதவ அர்ஜுனா சமீபத்தில் இந்த விஜயோடைய செயல் வீரர்கள் அந்த மீட்டிங்ல பேசும்போது சம்பந்தமே இல்லாமல் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணன் திருமாவளவனையும் உள்ள எடுத்து, அண்ணன் திருமாவளவன் அவர்களே, உங்க கட்சியில நீங்களும் உங்க கூட ஒரு 20 பேர் தான் உங்க கட்சியில இருக்கிறீங்க, மற்றவங்க எல்லாம் எங்க கட்சி பக்கம் வந்துட்டாங்க, தளபதி விஜய் பக்கம் வந்துட்டாங்க, நீங்களும் ஒரு 20 பேர் தான் அங்க இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவனை சிறுமைப்படுத்துற மாதிரி ஒரு கருத்தை அந்த இடத்துல பேசினாரு. முதல்ல இந்த ஆதவ அர்ஜுனா இதெல்லாம் பேச யோகியதை இருக்குதா? இப்போ பொதுவாகவே யாராவது ஒருத்தவங்க ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போறாங்கன்னா போகும்போது யாருமே தனியாக போக மாட்டாங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்ற ஒரு நபர்களை கூட்டு போவாங்க. செங்கோட்டையன் தாவே போய் சேர்றாரு, அவருக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய கூட்டத்தை போய் சேர்ந்தாரு. எத்தனையோ பேர் திமுகவில் வந்து இணைகிறாங்க, திமுகவில் சேரும்போது அவங்களுடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து வந்து இணைகிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து மற்றொரு கட்சியில் போய் சேருவாங்க, அவங்களுடைய ஆதரவாளர்களோட வந்து சேருவாங்க. இதுதான் அரசியல் யதார்த்தம். ஆனால் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து அங்கே முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நபர், அவரு தாவேக்காவில் விஜய் பக்கம் போய் சேர்றாரு. ஆனால் ஒரே ஒரு குறுக்கல் வரார், வழி விடுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு நபர் மட்டும்தான், அந்த ஒருத்தர் மட்டும்தான் அங்கே போனாரே தவிர அவரால் கூட ஒரு ஆளை, தன்னோட கார் டிரைவரை கூட போட வக்கில்ல. இவரு சொல்றாரு அண்ணன் திருமாவளவன் கூட 20 பேர் தான் இருக்கிறாங்களா, தனியா இருக்கிறாரா, மற்ற எல்லாம் இவங்க கட்சி பின்னாடி வந்துட்டாங்களாம். அப்போ இப்படி கேவலமா இப்படி திமிர்த்தனமா பேசுறதால தான் ஆதவ அர்ஜுனா நீங்க போகக்கூடிய இடமெல்லாம் அடி விழுந்துட்டு இருக்குது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் சும்மா கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க, சோசியல் மீடியாவில் சும்மா அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. பல இடங்கள் ஆதவ அர்ஜுனாக்கு எதிராக போராட்டங்கள், அவருடைய உருவ பொம்மை எரிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. ஒரு படி மேலே போய் அண்ணன் சங்கத்தமிழன் நம்ம சேனலில் அடிக்கடி பேட்டி கொடுப்பாங்க, அண்ணன் சங்கத்தமிழன் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஓப்பனாக ஒரு மிரட்டலே கொடுத்துருக்காங்க. ஒழுங்கா இருக்கிறனா இருக்கு, ஒழுங்கா நீ பேசின கருத்துக்கு ஒழுங்கா நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நம்ம பசங்க என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியாது, உன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், தேவையில்லாமல் அடி வாங்குவேனே அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஒழுங்கா மன்னிப்பு கேட்கணும்,
இல்லைன்னா எவன் எங்க அடிப்பானே தெரியாது. உன் வீடு எங்க இருக்குன்னு தெரியும், நம்ம பசங்களை நாங்க தடுத்து வச்சிருக்கிறோம், இல்லைன்னா எங்க எவன் அடிப்பானே உனக்கு தெரியாது, சரியான அடி வாங்குவே நீ அப்படின்னு சொல்லி இப்படி கடுமையான மிரட்டல்கள். ஏன்னா அவங்க அவ்வளவு கொதிச்சு போயிருக்காங்க. அண்ணன் திருமாவளவனுக்குன்னா இங்க உயிரை கொடுக்கறதுக்கே அவங்க கட்சியில் அவ்வளவு பெரிய தொண்டர்கள் இருக்கும்போது, அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லாம எல்லா தரப்பு மக்களுக்காக உரிமைக்காகவும் அவர் ஒரு ஆள் தொடர்ந்து களங்கள்லயோ நாடாளுமன்றங்கள்லயுமே எல்லா இடங்களையும் குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது, அவர் பின்னாடி வர 20 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்றது சிறுமைப்படுத்தக்கூடிய பேச்சு. என்னன்னா இவர் கணக்கு போட்டிருந்தாரு, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்தா எல்லாரும் வந்துருவாங்கன்னு ஒரு பைத்தியக்கார கணக்கு போட்டுருந்தாங்க. ஆனா யாருமே உங்க பக்கம் வரல. இதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது, நீங்களா ரசிகர் மன்றம்டாடி அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அந்த விரக்தியில திருமாவளவன் கூட 20 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி திமிருத்தனமான ஒரு பேச்சை பேசினாரு. அந்த பேச்சுக்கு தான் நீங்க வாங்கிட்டு இருக்காரு. செம்ம அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு கட்டத்துக்கு மேல அடி பயந்து போய் எங்க போகக்கூடிய இடம்னா அடிச்சிருவாங்களோ. விடுதலை சிறுத்தைகள் பாஜகவே அடிச்சு ஓட விட்ட கட்சி. பாஜக அம்பேத்கருக்கு மாலை போட வந்த இடத்துல அங்க ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் பேசும்போது கோயம்பேடு மார்க்கெட்டு கிட்ட அடிச்சு அடின்னு அடிச்சு மண்டை கண்டெல்லாம் உடைச்ச கதையெல்லாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும் இல்லையா? அந்த கட்சியில தானே இருந்திருக்கிறாரு. அந்த பயமெல்லாம் கண்ணு முன்னாடி ஓடினதால இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா ஐயோ விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படிலாம் சொல்ல, நான் அப்படிலாம் இந்த கருத்தெல்லாம் சொல்ல, என்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது, நான் அப்படிப்பட்ட கருத்தெல்லாம் நான் சொல்லவே இல்லை, திமுகவினுடைய கருத்தை தவறாக சித்தரித்து விட்டது, தவறாக திரித்து கூறிவிட்டது அப்படின்னு சொல்லி இதுக்கும் திமுக காரணம். ஏண்டா உனக்கு கக்குசுரல்னா அதுக்கு திமுக காரணம் அப்படிதான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக காரணம், எதுக்கு எடுத்தாலும் திமுக காரணம். இதுல திமுக சம்பந்தப்படவே இல்லை. நீ தான் இந்த இடத்துல கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்த. திருமாவளவன் கூட 20 பேர் தான் இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் எங்க கட்சி பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் நீ தான் பேசின. இதுல திமுக அங்க ரோல்லே இல்லை. ஆனா திமுக இதுக்கு திமுக திருச்சி சொல்லிட்டாங்க. திமுக வந்து நான் ஆட்சியில பங்கு தரேன்றத இது எப்படியா தடுக்கிறதுக்காக, என்னுடைய பேச்சை ஒடுக்கிறதுக்காக என்னுடைய பேச்சை திமுக திருச்சி கூறிட்டாங்க. உன் வாய்க்குள்ள பேசி சூனியம் பண்ணிட்டாங்க, உன் வாய்க்குள்ள பேசி எடிட் பண்ணிட்டாங்க. பைத்தியகாரத்தனமான பேச்சு இந்த நபர் பேசிட்டு இருக்கிறதால தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பக்கம் அதிமுக இங்க இந்த தாவேக அணில் குஞ்சுகளை பொழக்கக்கூடிய சம்பவங்களும், இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த கிறுக்குத்தனங்களை போட்டு அடிச்சு பொழக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல பரபரப்பா நடக்கிறதால இன்னும் அரசியல் களம் தேர்தல் நாள் நெருங்க தமிழ்நாடு அரசியலுடைய களம் இன்னும் பெரிய அளவுல சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.